எங்கள் வீட்டில் எவ்வளோவே சாம்பார் வச்சாலும் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இந்த சாம்பார் வச்சா என் பொண்ணுலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது என்ன சாம்பார் தெரியுமா? கல்யாண வீட்டில் வைக்கிற எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிற கல்யாண வீட்டு சாம்பார். வாங்க என்ன தேவைன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையானது 1 கப்பு துவரம்பருப்பும் 1 கப்பு சிறும்பருப்பும் 2 சேர்த்து கழுவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பாருக்கு தேவையான ஒரு பொடி அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சிறும்பருப்பும் 1/4 ஸ்பூன் மிளகும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம்னா பக்கத்துலேயே பருப்பு விசில் வந்துட்டுருக்கு. நம்ம என்ன வறுத்து வச்சுருந்தோமோ அது மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு கடாய் வச்சு 1/2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு பூண்டு தட்டி போட்டு 4 வரமிளகாய் போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கறிவேப்பிலை, தக்காளி ஒரு 2 தக்காளி போடுங்க. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வதக்குங்க. தக்காளி பாதி வதங்கினதும் நம்ம என்ன கட் பண்ணி வச்சுருந்தோமோ காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் என்ன காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருங்க. கொஞ்சம் வேகட்டும் காய். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன புளி கரைச்சி வச்சுருக்கோமோ அந்த புளி அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதில் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா அதில் விட்டு 1 கிளாஸ் தண்ணியோடு கலந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு 1 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சு ஒரு 5 நிமிஷம்னால கொதிக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா இதாகிட்டுருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். அப்புறம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாடெல்லாம் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு பீட்ரூட் பொரியலும் அப்பளமும் பீட்ரூட் ரசத்தோடு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு நாங்கள் முடித்தோம். பாருங்கள்.